வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னியாகுமரி. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு நபர்களும் அறியப்பட்டக்கூடிய ஒரு இடம்தான் நம்ம கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பழமையான மாவட்டம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மனித நாகரிகம் தொடங்கி 4000 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு நம்மளுடைய வரலாறு சொல்லுது. இந்த கன்னியாகுமரி மாவட்டமானது குமரி அம்மன், ஒரு இந்து சமய கடவுள், அவங்களுடைய பெயரை வச்சு தான் கன்னியாகுமரி அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வந்திருக்குது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னாடி, அதாவது 1956க்கு முன்னாடி வரைக்கும் இது கேரளாவில் ஒரு பகுதியாக இருந்துச்சு. 1956 நவம்பர் 1 தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. இது அது வரைக்கும் கேரளாவை சார்ந்த ஒரு மாவட்டமாகவே இருந்து வந்துச்சு. இன்றைய காலநிலையில் இந்த மாவட்டம் நாகர்கோவிலை தலைமையிடமாக வச்சு செயல்பட்டு வருது. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியை கூறலாம். இந்த கன்னியாகுமரியில் மிகவுமே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா விவேகானந்தர் பாறை அப்படிங்கிறது தான். இந்த விவேகானந்தர் பாறை பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஞானமுக்தி அடைந்ததை நினைவுகூறும் வகையில் கட்டப்பட்டது ஆகும். இது நிலப்பகுதியிலிருந்து 500 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் உள்ள தள்ளி தான் அமைஞ்சிருக்கு. இந்த பாறையில் 2 பாறையாக இதை பிரிச்சிருக்காங்க. ஒரு பெரிய பாறைக்கு மேலே கட்டப்பட்டுள்ளது தான் உங்களுக்கு விவேகானந்தர் நினைவு மடம் ஆகும். இந்த பாறையை கட்டுவதற்கு திரு ஏக்நாத் ரானடே என்பவர் ரொம்ப முயற்சி பண்ணார். கடைசியாக ஒரு 1969-70 கட்டி முடிச்சிட்டாங்க. 1970 பார்த்திங்கன்னா இது இந்திய நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இந்தியனும் சுற்றி பார்க்க விரும்பக்கூடிய ஒரு இடமாக திகழ்வது இந்த கன்னியாகுமரி ஆகும். அதுலேயும் இந்த விவேகானந்தர் பாறைங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. மேலும் கன்னியாகுமரிக்கு புகழ் சேர்க்கும் வகையிலும் நமது தமிழ் புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களால் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவள்ளுவரின் பிறந்த இடமாக கருதப்படுவது தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருநெய்னார்குறிச்சி என்னும் கிராமமாகும். வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாக திருவள்ளுவரின் பிறந்த இடம் இந்த திருநெய்னார்குறிச்சி தான் என்பதை அதிகாரப்பூர்வமாக நிரூபித்துள்ளார்கள். அந்த வகையில் அதை கூறும் விதமாகவும் திருவள்ளுவரின் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டும் விதமாகவும் 2000 வருடம் ஜனவரி 1 திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை அமைக்கப்பட்டது. 130 அடி உயர சிலை முக்கடலும் சங்கமிக்கும் குமரி முனையில் கடலின் உள்ள விவேகானந்தர் மண்டபம் அருகே அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் 2024 இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் விவேகானந்தர் பாறைக்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இது கன்னியாகுமரிக்கு மீண்டும் பெருமை சேர்க்கும் விதமாக காணப்படுகிறது. இப்போது நாம் கண்டு கொண்டிருப்பது அத்தகைய கண்ணாடி பாலம்தான் ஆகும். திருவள்ளுவர் சிலையானது 95 அடி உயரத்தில் காணப்படுகிறது. திருக்குறளின்
38 அதிகாரங்களை கொண்ட நல்லொழுக்கம் என்னும் பாடல் தொகுப்பை குறிக்கும் வகையில் 38 அடி உயர பீடத்தில் அமைந்துள்ளது. நல்லொழுக்கமே மனிதனின் செல்வ செழிப்பையும் இன்பத்திற்கும் மூல காரணம் என்பதை விளக்கும் வகையில் இந்த 133 அதிகாரங்களை குறிக்கும் 133 அடி உயர பீடம் மற்றும் சிலை திகழ்கிறது. சுமார் 7000 டன் எடை கொண்ட இந்த திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் கம்பீரமாக காணப்படுகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐம் சிவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.